19 வயசுல வந்து சினிமாக்குள்ள ஹீரோயினா அறிமுகமாகி இன்னைக்கு வேர்ல்டு வைடா ஃபேமஸா இருக்கவங்க தான் நடிகை ஆலியா பட். இவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற படத்து மூலமா தான் ஹீரோயினா அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து பல ஹிட் படங்களுமே கொடுத்து இப்போ வந்து ட்ரெண்டிங் ஹீரோயினா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூரை வந்து காதலிச்சு கடந்த 2022ல தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு அழகான ரொம்ப கியூட்டான ஒரு பொண்ணு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியா ஃபுல்லா ஆலியா பட் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆலியா பட் அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களோட பேர் அடிபட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஆலியா பட் வந்து போட்டோகிராஃபர்ஸ் கிட்ட ரொம்ப கோபமா நடந்துகிட்ட ஒரு வீடியோ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது பாப்பராச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிபெண்டன்ட் போட்டோகிராஃபர்ஸ் வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு போட்டோஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஆலியா பட் வந்து டென்னிஸ் விளையாடிட்டு வந்தப்போ அவங்க கார்ல இருந்து இறங்கினோடனே அந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே அவங்கள வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்களாம். அதுல கடுப்பான ஆலியா பட் வந்து உள்ள வராதீங்க, தயவு செஞ்சு வெளியவே போங்க, இது உங்க வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சமந்தாவும் வந்து ஜிம்ல இருந்து ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வெளில வரப்போ இந்த பாப்பராச்சி வந்து ஃபுல்லாவே அவங்கள சுத்தி வளைச்சு போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்பயுமே வந்து சமந்தா ரொம்ப கோவமா ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் சமந்தாக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி போட்டோ எடுக்கிறப்போ நிறைய பேர் அந்த இடத்துல ரொம்ப கோவமா ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயமும் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் எதுக்காக இப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கோ இல்லைனா வேற எங்கேயுமே ஃபேமிலி கூட போகக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் தான் ஃபாலோ பண்ணி போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா இப்படி போட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி இப்படி அவங்களுக்கான ஒரு பிரைவேட் ஸ்பேஸே கொடுக்காம இப்படி பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கோவப்படத்தானே செய்வாங்க. இது எல்லாமே வந்து அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறக்காக தான் வந்து டென்னிஸ் விளையாட போகிறதா இருக்கட்டும், இல்லைனா ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடங்கள்லேயே அவங்கள இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து அவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் எடுக்கிறப்போ கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆலியா பட்க்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து ஆலியா பட்டுக்கும் கோவம் வருதேப்பா அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.